கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே வரும் நாட்களில் கிறிஸ்துவத்தில் சபைகளிலே நடக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு சொன்னதனால் அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறேன். இது என்னுடைய பேருக்காகவோ பெருமைக்காக அல்ல, கர்த்தருடைய நாமம் மாத்திரம் ஆகியப்படும் நீங்கள் அதற்காக செபிக்கும்படியாக கர்த்தர் சொன்ன காரியங்களை உங்களுடைய முன்பாக வைக்கிறேன். முதலாவது வரும் நாட்களில் சபைகளிலே கர்த்தரை விட்டு தூரம் போன ஊழியர்களுக்கு மூப்பர்கள் விசுவாசிகள் கர்த்தருடைய கோபாக்கினை வருகிறது. ஒரு நாட்களில் அது தீவிரமாய் காணப்படும். என்று சொன்ன மூத்த ஊழியர்கள், மூப்பர்கள், மூத்த விசுவாசிகள் அவர்கள் எல்லாரும் தன்னுடைய வீட்டு காரியங்களை, தன்னுடைய சபை காரியங்களை ஒழுங்குபடுத்துகிற நேரம் வந்தாயிட்டு சொல்லி கர்த்தர் சொன்னார். இப்படி இசைக்களுக்கு சொன்னார், அவருடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொன்ன மாதிரி இந்த நாளிலே வயதானவர்கள், தன்னுடைய மூத்த ஊழியர்கள், மூத்த விசுவாசிகள், மூப்பர்கள் தங்களுடைய வீட்டு காரியத்தை எதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணுமோ அதை ஒழுங்குபடுத்தணும். கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தம் இல்லை என்றால் ஆயத்தமாகணும் என்றால் வர காலங்களில் அவங்களுக்கான நேரம் குறிக்கப்பட்டது. தேவ சமூகத்தில் இறக்கம் ஜெபித்தால் ஒருவேளை அவருடைய ஆயுசு காலங்கள் நீட்டி கொடுக்கப்படும். அது கர்த்தருக்கும் அவர்களுக்கும் உண்டான காரியம். இதை கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியத்தை அது நான் சொல்கிறேன். அடுத்ததாக சபைகளில் ஊழியர்கள் விசுவாசிகளுடைய திடீர் மரணங்கள் இன்னும் அதிகமாக காணப்படும். சபைகளிலே அடக்க ஆராதனைகள் இன்னும் அதிகமாக வரும் நாட்களில் காணப்படும். சபைகளிலே மூப்பர்கள் ஊழியர்கள் முடக்கப்படுவார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவங்க முடக்கப்படும் வீட்டிலே அடைந்து கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகளில் வரக்கூடிய நாட்களில் காணப்படும். சபைக்கு உண்டான வருகிற பணங்கள் முடக்கப்படுகிற காலங்கள் ஒரு நாட்கள் நடைபெறும். தேசத்திலும் அதிகமான ஆபத்து வருகிறது. தேசம் திகைத்து போகும், தேசம் கலங்கி போகும். தலைவர்களுக்காகவும் பாதுகாப்புக்காக ஜெபிக்கும். தலைவருடைய பாதுகாப்பு என தலைவருடைய துர்மரணங்கள் தேசத்தில் நடைபெறாதபடி ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள், ஆளுநர் தலைவர்கள், மூத்த தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் துர்மரணம் தீவிரமாய் வருகிறது. எனவே துர்மரணம் வராதபடி ஜெபிக்கணும். என்று சொன்னால் வர நாட்களில் செய்திகள், அதாவது மரண செய்திகள், கலவரங்கள், வன்முறைகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்களை வர நாட்கள் நீங்கள் காண்பீங்க. என்று சொன்னால் கர்த்தர் வெளிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கு. இந்த மறுபடியும் கர்த்தர் எனக்கு சொன்னதனால் மறுபடியும் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன். வழிபாட்டு தலைவர்களுக்கு அதிகமான ஆபத்துகள் வருகிறது. பிரிவினைகளை தூண்டுகிற சக்திகள் தீவிரமாய் செயல்படும். சத்ருவானவன் பிரிவினைகளை, மத கலவரங்களையும், ஜாதி கலவரங்களையும், மொழி கலவரங்களையும் அதிகமாய் தூண்டுகிற ஒரு காலங்கள் தேசத்தில் வைக்கப்பட்டுள்ளது. எனவே இதற்காக அதிகமாய் செவியுங்கள். தேசத்தில் சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனது தேசத்தில் சமாதானம் அற்றுப்போக வேண்டிய சூழ்நிலைகள் நாட்களில் வருகிறது. எப்படி சபை திகைத்து போகுமோ, சபை கலங்கி போகுமோ, சபை என்ன செய்வது என்று திகைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருமோ, அதே மாதிரி தேசத்திலும் அப்படியான இருள் வைக்கப்படுது. ஏசாயா 62 சொல்கிறது, இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்ற வார்த்தையின்படியா இந்த நாட்கள் அப்படியா இருள் மூடுவதை சீக்கிரமாய் வருகிறது. சபையில் எனவே ஆடல், பாடல், களியாட்டங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து சபை விழித்தலணும், சபை ஆயத்தப்படணும், சபை ஜெபிக்க வேண்டும். அதிகமாக இந்த காரியங்கள் எல்லாமே ஜெபிக்கும்படியாக கர்த்தர் சொன்ன காரியங்கள். தீவிரமாய் ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், இரவு நேரத்தில் விழித்திருந்து ஜெபிக்கணும். சங்கீதம் 2 சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டி கொடுக்கிற யாவரும் பாக்கியவான்கள் வார்த்தையின்படியாய் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். என்னன்னு சொன்ன நம்முடைய தவறுகள் யாராக இருந்தாலும் நம்முடைய தவறுகள் பாவம் இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. நம்முடைய பாவங்களை அறிக்கை தேவ சமூகத்தில் அவருடைய காரியங்களுக்கு, அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். ஒருவேளை நமக்கு மரணம் வருமானு சொன்னால் அதற்காக நம்ம ஆயத்தமாய் காணப்படணும். என்று சொன்னால் காலம் கடைசி காலமாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, வார்த்தை ஜீவனுள்ளதாய் காணப்படும். வரும் நாட்களில் சபை திகைத்து போகும், சபை கலங்கி போகும், சபை என்ன செய்வது தெரியாதபடி ஒரு சூழ்நிலைகளில் சபை வைக்கப்படுகிறது. இதே சூழ்நிலை தேசத்தில் வைக்கப்படுகிறது. ஆண்டுடைய கோபாக்கினை ஒரு தீவிரமாய் வருகிறது. எனவே சபையை ஆயத்தப்படு, சபையை ஆயத்தப்படு, சபையை விழித்தல். கர்த்தர் தாமே உங்களது வார்த்தை மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.